வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படி மீண்டும் இந்த இரவு முதல் ஜாமத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு என்று இந்த நாளிலே ஏறெடுக்கிற இந்த யூடியூப் வழியாக கொடுக்கிற தெய்வ வார்த்தைகள் இவைகளை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தர் நாளிலே இயேசுவின் நாமத்தில் தொடும்படி செபிக்கிறப்பா. இந்த வசனங்கள் நான் ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடுமுறையாக செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயங்களும் ஆண்டவரே தொடப்படணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாகணும். கர்த்தர் நாளில் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து இந்த நாளில் கேட்ட பரிசுத்தமான வார்த்தைகள் ரோமர்ல 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனத்தையும் இயேசுவின் நாமத்தில் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் ஆன ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களையும் முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் இன்னாதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாக்குகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த செய்தியின் தலைப்பு சித்தம். சித்தம் செய்வது, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, நீங்க தான் எல்லாமே, எனக்கு எல்லாம் நீ தானே, நீங்க தான் எல்லாமே, என் ஏக்கம்தான் எல்லாமே. தேவன் அங்கே கர்த்தர் சொல்கிறார், சகோதரர் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம். தேவன் அங்கே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் சரீரங்களை பரிசுத்த சித்தத்துக்கு என்று அர்ப்பணிக்கும்படி தேவன் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தம் என்கிற சித்தத்துக்கு ஏற்றபடி உங்களை கொடுக்கும்படி கர்த்தனாலோ உங்களை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் சரீரங்கள் பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமானதா இருக்கணும். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல இது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுக்கமா இரு என்று தேவன் சொல்லுகிறார். உங்கள் சரீரனை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். உங்கள் சரீரம் பரிசுத்தமாகும் பொழுது அந்த சரீரத்தில் கர்த்தருடைய சித்தம் ஆளுக செய்யும், கர்த்தருடைய விருப்பம் ஆளுக செய்யும். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை பலியாய் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி ஆதி ஆகமத்தில் 22ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, உன் புத்திரன் எங்கே, உன் புத்திரனை எனக்கு பலியாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ தேவனுடைய சித்தத்துக்கு உன் மகனை ஒப்பு கொடுக்க வேண்டாம், தேவனுடைய சித்தத்துக்கு உன் மகனை தர வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாம் தன் தேவன் அழைக்கும் போது தன் வீட்டை விட்டு, இனத்தை விட்டு, தன்னுடைய எல்லா தேசத்தையும் விட்டு வருகிறார். வரும்பொழுது ஒன்றும் சொத்து சுகம் இல்லாமல் வருகிறார். அங்கு குழந்தை இல்லாத ஒரு பாக்கியம், எத்தனையோ சூழ்நிலைகள். ஆனா எலேசியரும் ஆகாருடைய மகனும் இஸ்மேலும் தான் புத்தராய் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இவர்கள் உங்கள் புத்திரன் அல்ல, உங்களுக்குள் பிறப்பதே புத்திரன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாய், உனக்கு நான் ஒரு குழந்தையை தருகிறேன், என் சித்தத்தை நிறைவேற்று என்று சொன்னார். பாருங்க, குழந்தையை கொடுத்துட்டார். இப்ப அந்த குழந்தையை பலியாக்கும்படி உடைய சித்தத்தை, என் சித்தத்தை நிறைவேற்று என்று சொல்லி தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறார். ஆபிரகாம் எதை குறித்தும் கவலைப்படல. தேவன் கொடுத்தது தானே, தேவன் தந்தது தானே, தேவன் கேட்கிறார், தேவன் கூப்பிட்டா நான் வந்தேன், குழந்தை இல்லைன்னு அவர் குழந்தையும் கொடுத்தாரு. இப்ப பலியாய் கேட்கறன்னு கொடுத்துட்றேன், நான் கவலைப்படல. எல்லாம் அவருடையது தானே, நடத்துவதும் அவருடையது தானே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் அவருடைய தானே, அவருடைய சித்தம் தானே, அவருடைய சித்தம் தானே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். என்னுடைய சித்தம் நான் கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால தேவனுக்கு நான் பலியாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல பலியாய் கொடுக்கிறார். விறகை அடுக்கிறார், கட்டையெல்லாம் அடுக்கி நெருப்பை வைக்கிறார்.
நெருப்பெல்லாம் வைக்கும்படி செய்கிறார். உடனே கத்தி ஓங்குகிறார். உடனே தேவதூதர் வந்துகிறார். ஆபிரகாம் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார், என் சித்தத்தை நிறைவேற்றினார், என் விருப்பத்தை நிறைவேற்ற உன்னை அர்ப்பணித்தார். அதனால நீ இப்படி உன்னை தாழ்த்தினதினால், உன்னை கீழ்ப்படுத்ததினால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி என் தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் அந்த வசனத்தின்படி இந்த யூடியூப்ல பார்க்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் பலியாய் கேட்கிறார், உங்களையும் பலியாய் கேட்கிறார், நீங்களும் பலியிட உங்களை கேட்கிறார். ஜீவ பலியாய் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவ விருப்பத்தை நிறைவேற்ற, தேவனுடைய விசுவாசத்தை, தேவனுடைய பரிசுத்தத்தை, தேவனுடைய நினைவுகளையும் தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி உங்களையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் அந்த நாளிலே சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை பலியாய் கொடுத்தார், தன்னையே பலியாய் கொடுத்தார். பிதாவின் சித்தத்தின்படி நம்மளை மீட்கும்படி, இயேசுவுடைய சித்தத்தின்படி வாழும்படி, வளரும்படி அவர் இரத்தத்தை சிந்தினார், அவர் பலியாய் கொடுத்தார். என் தேவ பிள்ளைகளே, சபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் ஜீவ பலியாய் கொடுங்க, உங்களையும் பலியாய் கொடுத்து விடுங்க, அவர் பார்த்து கொள்வார். தேவன் சொல்லுகிறார், உங்களையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களுக்கு முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை, புத்தியுள்ள ஆராதனை. தேவ சித்தத்துக்கு என்று பலியாய் கொடுக்கும்போது அந்த ஆராதனையும் அந்த சித்தமும் புத்தியுள்ளதாய் மாறும் என்று சொல்லுகிறார். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்று பிரியம் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குவதனாலே மறுரூபமாக்கப்படுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு தான் வாழ்கிறீங்களா? தேவனுடைய சித்தம் தான் உங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா? தேவ சித்தம் தான் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதா? தேவன் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உங்களை பகுத்தறியுங்கள், உங்களை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். தேவ சித்தத்தில் எதிரே தடுமாற்றமாய் இருக்க, தேவ சித்தத்தில் எதிரே தவறி கொண்டு இருக்கிறேன், தேவ சித்தம் என்று சொல்லி நான் எதிலே பொய்யனாய் வேஷம் தெரிந்தவனாய் நான் ஒத்த வேஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற நீங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இதோ இப்படியாக மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் எல்லாம் அதிலே பிரவேசிக்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார். அவருடைய வழிகளை குறித்து சரியா சொல்லிவிட்டார். அவருடைய சித்தத்தை குறித்து கருத்தாய் நம்மளத்துல சொல்லிவிட்டார். தெளிவா சொல்றார். பரலோக பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அப்ப பிதாவின் சித்தத்தை சரியா நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவின் சித்தத்தை நாம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், அவருக்கு உகந்ததை போல வாழ வேண்டும். ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய திட்டத்தின் சித்தத்தை அறிந்து கொள்ள வாழ வேண்டும். பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தை அப்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், அல்லாமல் என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் நான் பரலோகத்துக்கு போக முடியாது. சும்மா ஏதோ கோயிலுக்கு போயிட்டேன்னு செபிக்கிறேன், அது ஒரு ஆவி இல்லை அனலும் இல்லாமல் இருந்தா கர்த்தருடைய சமூகத்துல போக முடியாது. தேவனே திட்டமும் தெளிவுமாய் நமக்கு வேதத்தின் வழியாய் பேசுகிறார், வேதத்தின் வழியாய் நேர்த்தியாய் சொல்லுகிறார், வேதத்தின் வழியாய் கருத்தாய் ஒரு மனுஷன் வாழ வேண்டிய சித்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்படித்தான் தேவ திட்டம், இப்படித்தான் தேவ சித்தம், இதுல தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகம் அதுதான் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல இப்படியா 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரே பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், மாலை ஆகும் என்று சொல்லுகிறார்.
ஒரு குஷ்டரோகியானவன் தன் சரீரமெல்லாம் குஷ்டம், தன் சரீரமெல்லாம் குஷ்டத்தில வேதனை, குஷ்ட ரோகம். இதை சரிப்படுத்த யாராலையும் முடியாது. இது சரிப்படுத்த ஒருவரால முடியாது. எத்தனையோ இடத்துக்கு சந்தித்தும் போயும் பார்த்தும் அவைகளை சரிப்படுத்த முடியல. குஷ்ட ரோகி ஆனவன் மனம் நொந்து, மனம் உடைந்து, மனம் சஞ்சலப்பட்டு, சரியான வாழ்க்கை இல்லாம, சரியான ஜீவன் இல்லாம அவன் அந்த குஷ்ட ரோகத்துல செத்து 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 மடிகிறான். குஷ்டம் அவனை கொள்ளுகிறது, குஷ்டம் அவனை மடிய வைக்கிறது, குஷ்டம் அவனை கலக்க வைக்கிறது, குஷ்டம் அவனை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது, குஷ்டம் அவனை உள்ள உடைத்து நொறுங்கி கொண்டிருக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல, இங்கு போறதுன்னு தெரியல, வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு தெரியல. இப்ப நோய் மாறணும். இந்த நோய் சிந்தனையை கெடுக்கிறது, நினைவை கெடுக்கிறது, வாழ்வை கெடுக்கிறது, தன்னுடைய எல்லா சரீரத்தையும் காயமாய் கெடுக்கிறது. நிம்மதி போய்விட்டது, நிம்மதி இல்லாம இருக்கிற சரீரமெல்லாம் கெட்டழிந்து போய்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் பல மன நோயினாலும், பல மன கவலைகளினாலும், மன போராட்டத்தினாலும் நிம்மதி இல்லை என்று சொல்லி நீங்களும் குஷ்டத்தை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? குஷ்டத்தின் கவலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? குஷ்டத்தின் ஒருக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தரோடத்துல சமூகத்துல உங்களை கொடுங்கள். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரத்துல முதலாவது பணிகிறார். பணிவு நமக்கு வேண்டும், முற்றிலும் கீழ்ப்படுதல் நமக்கு வேண்டும். தேவ சித்தத்துக்கு முற்றிலும் நம்மளை பணிய கொடுக்கணும். பணிந்தார். அதுதான் பாருங்க, குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்துல வந்து பணிந்தார். ஏசப்புடைய சமூகத்துல வந்து பணிகிறார், கீழ்ப்படுகிறார். அவர் முற்றிலும் தன்னையே தேவ சமூகத்திற்கு என்று அர்ப்பணிக்கிறார். பணிந்து, கீழ்ப்பணிந்து அவருடைய சமூகத்துல கெஞ்சுகிறார். என்ன கெஞ்சுகிறார்? ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரத்துல தான் நன்மை உண்டு, ஆண்டவரத்துல தான் இந்த வியாதி மாறும், ஆண்டோடைய கரத்துல தான் அந்த குஷ்டம் மாறும், வேற யாருக்கிட்டே மாறார். அவர் ஒருவர் மாத்திரம்தான் மாற்ற சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்கிட்ட பணிகிறவர்கள் மாத்திரம்தான் சுகமாக முடியும். இதோ ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். ஆண்டவரே என் வியாதியை பாருங்க, ஆண்டவரே என் குஷ்டத்தை பாருங்க. இந்த குஷ்டம் என்னை வாடும்படி செய்யறதில்லை, இந்த குஷ்டம் என்னை விடும்படி செய்கிறது. இந்த குஷ்டத்தினால் எல்லாமே என்னை நிந்திக்கிறார்கள், இந்த குஷ்டத்தினால் எல்லாமே என்னை ஒரு விதமாய் பார்க்கிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள், நிந்தனையாய் பேசுகிறார்கள், என்னை தூஷிக்கிறார்கள். இவனுக்கு அப்படித்தான் வேணும். இவன் தாய் தகப்பன் செய்த பாவமோ, இவன் செய்த பாவமோ என்று சொல்லி தூஷிக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவரத்துல வருகிறார். ஆண்டவர்கிட்ட பணியிருந்தான் மொய். எந்த மனுஷங்கிட்ட போவது சரியில்லை, எந்த மனுஷகிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, எந்த மனுஷகிட்ட சொல்லி சுகமாக்க முடியாது என்று சொல்லி தேவ சமூகத்துல பணிகிறார். கர்த்தாவே என்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அணிந்து, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் குஷ்டரோகம் மாறும்படி தேவ சமூகத்துல பணிகிறார். இரண்டாவது பணிகிறார். மூன்றாவது ஆண்டவர் என்று கூப்பிடுகிறார். நாலாவது சித்தமானால், உமக்கு சித்தமானால் அப்படி என்று சொன்னால், நான் ஒரு குறைவுள்ள மனிதன், நான் ஒரு குற்றம் நிறைந்த மனிதன், நான் ஒரு பாவம் நிறைந்த மனிதன், நான் உமக்கு ஒரு துரோகம் நிறைந்த ஒரு மனிதன். அதனால உம்முடைய சமூகத்தில் பணிவதற்கு நான் தகுதியற்றவன். உமக்கு சித்தமானால் மாத்திரம் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். உமக்கு சித்தமாய் இருந்தால் மாத்திரம், உமக்கு விருப்பமாய் இருந்தால் மாத்திரம், உமக்கு நான் சுகமாக வேண்டும் என்று நீங்க சித்தமும் திட்டமும் வைத்திருந்தால் மாத்திரம் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார்.
என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் உம்மால ஆகும் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 33:9 நீங்க சொன்ன ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். நீதிமொழி 23:18 நிச்சயமாய் முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னாங்க. யோபு 42 தேவரே நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. தேவனை நோக்கி உமக்கு சித்தம் உண்டா, என்னை சுத்தமாக உம்மால ஆகும் என்று சொல்லுகிறார். உங்ககிட்ட தான் அந்த அற்புதம் இருக்குது ஆண்டவரே. என்னை சுத்தம் செய்யவும் உங்களுடைய சித்தத்துக்கு நான் சுத்தமாகவும் உங்ககிட்ட தான் ஆகும் என்று சொல்லுகிறார். உங்ககிட்ட தான் ஆகும். உங்ககிட்ட தான் அந்த சுகம் இருக்கிறது. உங்ககிட்ட தான் அந்த விடுதலை இருக்கிறது. உம்மால ஆகும் என்று சொல்லுகிறார். உம்மால ஆகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு தமது கையை நீட்டுகிறார். அவருடைய கையில தான் அற்புதம் இருக்கிறது. அவருடைய கையில தான் நன்மை இருக்கிறது. அவருடைய கையில தான் பரிசுத்தம் இருக்கிறது. கையை நீட்டுகிறார். நீட்டி அவனை தொட்டார். கர்த்தருடைய கரம் அந்த குஷ்டரோகம் மேல தொட்டார். அந்த குஷ்டம் குணமாக வேண்டும் என்று தொட்டார். அந்த மகன் விடுதலாக வேண்டும் என்று தொட்டார். அந்த மகனுடைய எல்லா மனக்காயங்களும், எல்லா மனதில் இருக்கிற போராட்டம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டத்தை, சித்தத்தை, மனதுருக்கத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். மத்தேயு 14:14 பிரகாரம் திரளான ஜனங்களை கண்டு தேவன் மனதிறங்கினார், மனமுருகினார். இன்னைக்கு குஷ்டரோகி மேல கர்த்தர் மனம் இறங்குகிறார். என் தேவ பிள்ளைகளே, கண்ணீர்ல இருக்கீங்களா? கவலையில இருக்கீங்களா? ஒதுக்கப்பட்ட குஷ்டத்தில் இருக்கீங்களா? உன்னையும் நோய் வியாதி என்று தள்ளப்பட்டிருக்கிறார்களா? உன்னையும் ஒதுக்குறார்களா? நீ நல்லா இருக்கும்போது உன்னை நல்லா பார்த்தார்களே, இப்ப நொந்து போய் வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் பட்டு உங்கள்கிட்ட காசு பணம் இல்லாதனால உன்னையும் குஷ்டம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கிறார்களா? தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற ஜபத்தையும் இந்த வசனத்தையும் பாருங்க, இவைகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தர் கையை நீட்டுகிறார். கர்த்தர் கையை நீட்டி அவனை தொட்டார். எனக்கு சித்தமுண்டு மகனே, எனக்கு சித்தமுண்டு மகனே, எனக்கு சித்தமுண்டு உன்னை சரிப்படுத்த, எனக்கு சித்தமுண்டு உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, உன்னை நான் படைத்தவன் அல்லவா? ஏசப்பா மனதுருகிறார். உன்னை நான் தானே படைத்தேன், உன்னை நான் தானே உருவாக்கினேன். நீ உருகழிந்திருக்க கூடாது, நீ வேதனையோடு இருக்கக்கூடாது, நீ நோயிலே பாடுபடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சித்தம் உண்டு மகனே, நீ சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். உடனே குஷ்டம் நீங்கினது, அவன் சுத்தமானான். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் சுத்தமாக்கினார். அந்த மகனை, அந்த குஷ்டரோகியத்தை குணமாக்கினார், சரிப்படுத்தினார். வேதனை போய்விட்டது, கவலை போய்விட்டது, குஷ்டம் மாறிவிட்டது. தேவ திட்டம் அவனுக்குள் வந்தது. தேவ திட்டம் அந்த மனிதனுக்குள்ள வந்தது. இப்ப தேவனுடைய ஆளுகை குஷ்டரோக மனுஷனுக்குள்ள வருகிறது. குஷ்டம் நீங்கி போனது, குஷ்டம் மாறி போனது, குஷ்டத்தின் வாழ்வு மாறி போனது, குஷ்டத்தின் நோய்கள் மறைந்து போனது, குஷ்டங்களெல்லாம் ஒளிந்து போகிறது. இப்போ பரிசுத்தம் வந்தது, இப்ப தூய்மை வந்தது, விடுதலை வந்தது, சந்தோஷம் வந்தது, நிம்மதி வந்தது. இப்ப ஆடி பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறார். துக்கம் நிறைந்த வேதனை, நெருக்கம் நிறைந்த வேதனை இப்ப எல்லாம் மாற்றி போட்டார். இப்ப உள்ளத்துக்குள்ள சந்தோஷம் வந்தது, இருதயம் சந்தோஷத்துல நிரம்பினது, செந்த நினைவுகள் எல்லாம் கட்டப்பட்ட இந்த கட்டிலிருந்து விடுவித்தார். இப்ப சுகத்தை கொடுத்தார், இப்ப பலத்தை கொடுத்தார், இப்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். தெய்வ பிள்ளைகளே, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களையும் விடுதலையாக ஆசீர்வதிக்கிறார். அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் நீங்களும் ஆண்டவரே நம்பும் போது, விரும்பும் போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். குஷ்டரோகம் மாறினது, சுகம் மாறினது, ஆசீர்வாதத்தை கொடுத்தார்.
பரிசுத்தத்தை கொடுத்தார், விடுதலை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, நீங்க எப்படி, உங்க வாழ்க்கை எப்படி? நீங்களும் அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நீங்களும் அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே உங்களை அர்ப்பணிங்க. இப்பொழுதே உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால் உங்களை தொட விரும்புகிறார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தின் ஜெபத்தை பாருங்க. கர்த்தர் பார்த்து கொண்டு போதே, கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்களை சுகமாக்குறார். இந்த வசனத்தின் ஜெபத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் குணமாக்கி கொண்டிருக்கிறார், சுகமாக்கி கொண்டிருக்கிறார். உங்க கண்ணீர் எல்லாம் துடைத்து கொண்டிருக்கிறார். உங்க கவலையெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார். உங்க பிரச்சனையெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார். நோயிலும் வியாதியிலும் பிசாசின் பிடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தருடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி இப்பொழுதே உங்களை விடுவிக்கிறார். விடுவிக்கிறார். நம்புங்க. என்னை விடுவிக்கிறார் என்று நம்புங்க. என்னை சுகமாக்குறார் என்று நம்புங்க. நான் சுகமாயிட்டேன் என்று நம்புங்க. நான் விடுதலை ஆயிட்டேன் என்று நம்புங்க. நான் வெற்றியாய் மாறிட்டேன் நம்புங்க. இப்ப நான் புதிய சரிகரமா, புதிய சீபா பல்லிய சீபா மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனான் என்று நினைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் கைவிட மாட்டார். தெய்வ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு நாள் உங்களை தள்ளவிட மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். ஏனென்றால் யோவான்ல இப்படியாக 5ஆம் அதிகாரத்துல 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறபடியே நான் இருக்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடி நான் என் தீர்ப்பு நியாய தீர்ப்பாயிருக்கும், என் தீர்ப்பு நீதியாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவர் பிதாவின் சித்தத்தின்படி இந்த குஷ்டரோகியை குணமாக்கினார். பிதாவின் சித்தப்படி, பிதாவின் சித்தப்படி சரிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார், யோவான் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரத்துல 38 மற்றும் 40 வாசிக்கிறோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படியே செய்வேன். நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறார். என் சித்தத்தின்படி ஒன்றும் செய்யல, என் பிதாவின் சித்தத்தின்படியாகவே இந்த குஷ்டரோகியை குணமாக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் குமாரனை கண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். குமாரனை கண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ என்றார். குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், குமாரனை தேவ ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவான். பூர்ணமான நித்திய ஜீவனை அடைவான். கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது, கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு என்று வாழுங்க. கர்த்தருடைய விருப்பத்துக்கு என்று வாழுங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை உங்களை கர்த்தரத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். கர்த்தர் எல்லாவித நன்மைகளை செய்யும்படி விரும்புகிறார். இன்றைக்கே அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே பரிசுத்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய சித்தம் உங்களுக்குள் நிறைவேறட்டும். அவருடைய சித்தம் உங்களுக்குள்ள நிறைவேறட்டும். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை பூர்ண நன்மையால் நிரப்ப போகிறார். பூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறார். தேவ பிள்ளைகளே, குஷ்டரோகியை குணமாக்கின கர்த்தர் உங்களையும் குணமாக்க விரும்புகிறார். உங்களையும் சுகமாக்க விரும்புகிறார்.
உங்களையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கே உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் வானத்துக்கு பூமிக்கும் சகலத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் அன்பில நிலைத்திருங்க. அவருடைய சித்தத்தில் நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது 1 யோவான்ல 2ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உலகத்திலும் அது இச்சையை ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்தின்படி நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்துக்கு என்று நிலைத்திருக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்க பரிசுத்த ஆவியால நிரப்புவார். உங்க பரிசுத்த ஆவியில பூர்ணமாய் நிரப்புவார். இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. அதாவது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்தே சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள் போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவள் சவுலாய் இருக்கும் பொழுது உலகத்தோடு ஒத்து போயிருந்தார். எல்லா தேவ பிள்ளைகளையும் எல்லா தேவ சபைகளை உடைத்து எல்லா தேவ பிள்ளைகளை அடித்து நொறுக்கி கொலை செய்து கொன்று எத்தனையோ பாவம் செய்த மனிதன் இந்த சவுலா இருக்கும்போது மாம்சமா இருந்தார். சவுலா இருக்கும்போது உலகத்துக்குரிய காரியமா இருந்தார். ஆனால் தேவன் என்றைக்கு தொட்டாரோ அன்றைக்கு பவுலாய் மாறுகிறார். இந்த பவுல் தேவனுக்குள்ள நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன். எனக்காக இந்த பூமியில வாழ்ந்து எல்லா தெய்வ பிள்ளை அடித்து நொறுக்கி சிறையில போட்டு எத்தனை நிந்தித்தேன், அவமானப்படுத்தினேன். இப்ப எல்லாம் மன்னிக்கும்படி, இப்ப எல்லாம் மாம்சத்தை மறக்கும்படி, எல்லா உலக காரியத்தை மறக்கும்படி இப்போ உங்க சித்தத்துக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்க சித்தத்துக்கு என்னை தருகிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும், நான் எப்படி வாழ்ந்தா உங்க சித்தத்தை நிறைவேற்ற முடியும், நான் என்னவா இருந்தாலும் உங்க சித்தத்தை செய்ய முடியும், நான் எப்படி இருந்தாலும் உங்க சித்தத்தை செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி தேவனை நோக்கி அந்த பவுல் ஆண்டவரத்துல மன்றாடுகிறார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்க என்ன என்று நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும், என் சித்தத்தை நீ எப்படி நிறைவேற்ற வேண்டும், என் விருப்பத்தை நீ எப்படி நிறைவேற்ற வேண்டும், நீ என்னவா இருக்க வேண்டும், எந்த இடத்துக்கெல்லாம் போகணும், எந்த இடத்துக்கெல்லாம் போகணும், நான் உன்னை என் சித்தத்தை நிறைவேற்றி உன்னை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுதே நிறைவேற்றி அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அர்ப்பணிங்க. உங்களை தேவ சமூகத்துல கொடுங்க. இப்பொழுதே அர்ப்பணிங்க. இப்பொழுதே உங்களை கொடுக்க ஆயத்தம் உள்ளவர்களாயிருங்க. இந்த இடத்துல இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை புத்தி உள்ள பிள்ளைகளாய் மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுதே பரிசுத்த பயபக்தி உங்களுக்குள்ள வரட்டும். இப்பொழுதே தேவ சித்தம் உங்களுக்குள் வளரட்டும். இப்பொழுதே தெய்வீக மகிமை உங்களுக்குள்ள வளரட்டும். அவருடைய சித்தத்தை இன்னதென்று அறிந்து அவருடைய சமூகத்தில் உங்களை கொடுங்க. தேவ பிள்ளைகளே, தயவு செய்து அவருடைய சமூகத்துக்குள்ள உங்களை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இப்பொழுதே யோவான் 9ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்தும் அவருடைய சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். தேவனுடைய சித்தமானதை நீங்கள் செய்யும் பொழுது மாத்திரம்தான் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். தேவ சித்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, தேவ சித்தத்துக்கு என்று உங்களை தாழ்த்தி, தேவ சித்தத்துக்கு என்று உங்களை பணிந்து, தேவ சித்தத்துக்கு என்று உங்களை ஒப்பு கொடுத்து,
தேவ சித்தத்துக்கு என்று இரவும் பகலும் செபித்து, தேவ சித்தத்துக்கு நீங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்தி, தேவ சித்தத்துக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபித்து, தேவ சித்தத்துக்கென்று நீங்கள் உங்களை அர்ப்பணித்து உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் செவி கொடுப்பார். அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தொடப்பட்டுவதாக இப்பொழுதே ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவீராக. இப்பொழுதே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். இந்த வசனத்தின் ஜெபத்தையும் பார்க்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. இப்பொழுதே இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். தொட்டப்படுவதாக, தொட்டப்படுவதாக, தொட்டப்படுவதாக. தேவ திட்டமும் சித்தமும் பிள்ளைகளுக்குள்ள வளரட்டும். வாழ்கிற வாழ்க்கையை பரிசுத்தமா வளரட்டும். வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்கட்டும். கர்த்தருடைய திட்டத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கட்டும். ரீகலபல சந்தரி கரபா ரியாலாந்து ரீகலபல சந்த ரகர கதுரிமானா ரீகலபல சந்தரி கலபல கதுரி கரபல. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதும் குஷ்டம் மாறுகிறது, நோய் மாறுகிறது. படுக்கையா இருக்கிறியா, வேதனையா இருக்கிறதையா, தள்ளப்பட்ட போல இருக்கிறியா, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? இப்பொழுதே உன் நோய் மாறுகிறது. எப்பேறிப்பட்ட வியாதியும் மாறும், எப்பேறிப்பட்ட நோயும் ஓடி போகும், எப்பேறிப்பட்ட பிரச்சனை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. பாருங்க, கேளுங்க. நன்றி, நன்றி ராஜா. கர்த்தாவே, உடைய சித்தத்தையும் உடைய விருப்பத்தையும் இந்த ஜபத்தையும் வசனத்தை கேட்டு நம்புகிற பிள்ளைகளுக்கு நிறைவேற்றும்படி சொல்லிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பார்க்கும்படி உணர்த்துங்க, ஒவ்வொருவரையும் கேட்கும்படி உணர்த்துங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கட்டும். அவருடைய சித்தத்தை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் வச்சு பார்க்கிற கேட்க ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் தாங்கும், பலப்படுத்தும், கேட்கப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.